மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து 2 விசேஷங்கள். ஒன்று போகி திருநாள். இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறதே பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவோம். அடுத்தது மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாளில் இந்த வருடம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து ஆருத்ரா தரிசனம். ஸோ ஆருத்ரா தரிசனம் இந்த திருவாதிரை நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கெட்டது எல்லாம் போய் நமக்கு நன்மை வர வைக்கக்கூடியது ஒரு நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறது. ஸோ இந்த ஆருத்ரா தரிசனத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஐதீக கதை என்ன, புராணத்தில் சொல்லப்பட்ட கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாருக்கா வனம்னு ஒன்று இருந்தது. அந்த தாருக்கா வனத்தில் முனிவர்கள் எல்லாரும் வந்து ஒரு பெரிய வேள்வி நடத்துகிறா. இவாளுக்கு என்னென்னா, எப்படியாவது சிவபெருமானை நம்ம வந்து தோற்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேள்வி நடத்துகிறா. அந்த வேள்வியில் வந்து ஒரு மத யானையை ஏவி விடுறாங்க. ஏவி விட்டதில் மத யானை, அந்த டம்ருன்னு சொல்லுவோம்ல, அது முயலக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரன், இவங்க எல்லாத்தையுமே ஏவி விடுறான். மத யானையை அவர் என்ன பண்ணுறார், சிவபெருமான் அந்த யானையை கொன்று அதனுடைய தோலை உரித்து அவர் வந்து தன்மேல் வந்து போர்த்தி கொள்கிறார். அப்புறம் அந்த உடுக்கையை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறாரு. முயலகனை வந்து அவர் வலது காலால் மெதித்து இடது காலை வந்து தூக்குகிறார். இந்த மாதிரியான ஒரு நடனத்தை என்றைக்கு அது நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் சந்திரன் திருவாதிரையில் இருக்கக்கூடிய அந்த முழு மதின்னு சொல்கிறோம் இல்லையா, பூரண சந்திரன் இருக்கக்கூடிய அந்த மாலை நேரத்தில் சிவபெருமானினுடைய இந்த தாண்டவம் வந்து நடக்குது. ஸோ இதை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஐதீக கதை. புராணத்தில் சொல்லப்பட்ட கதை வந்து இதுதான். அதாவது பஞ்ச சபைன்னு சொல்லுவோம். 5 சபைகள் எங்கெல்லாம் வந்து பெருமான் நடனம் புரிந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொற்சபை அப்படின்னு சொல்லக்கூடிய கனக சபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சிதம்பரம். திருவாலங்காடு வந்து பார்த்திங்கன்னா ரத்ன சபை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மதுரையை வந்து சொல்லும் பொழுது நம்ம அதை வெள்ளி சபை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பஞ்ச லோகங்கள், இந்த பஞ்ச லோகங்களை தான் பஞ்சரத்ன சபைகளாக நம்ம சொல்கிறோம், பஞ்சரத்னம் அப்படின்ட்டுன்னு. குற்றாலம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சித்திரை சபை அப்படின்னு சொல்கிறோம். திருநெல்வேலி கோமதி அம்மன் அந்த கோவில் வந்து தாமிர சபை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5 சபைகள். திருவாலங்காடு, அதற்கு பிறகு சிதம்பரம், அதற்கு பிறகு வந்து பார்த்தோன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில், குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அந்த சபை சித்திர சபைன்னு சொல்கிறது. அடுத்ததாக மதுரையில் இருக்கக்கூடிய அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கன் வந்து அங்கே அந்த வெள்ளி சபைன்னு. ஸோ இந்த ஒவ்வொரு சபையில் சுவாமியினுடைய அந்த நடனம் ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஆடின அந்த தாண்டவம் வந்து ஒவ்வொரு தாண்டவத்தை சொல்லக்கூடியது. ஒவ்வொரு தாண்டவமும் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடினது, ஊர்த்துவ தாண்டவம் ஆடினது, நர்த்தன தாண்டவம் ஆடினது, இப்படி ஒவ்வொரு தாண்டவத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு புராண கதை வந்து உண்டு. இந்த குறிப்பிட்ட கதை, இந்த மத யானையை ஏவி விட்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெட்கப்படுறாங்க சுவாமியின் நடனத்தை பார்த்து. அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு முனிவர்கள் எல்லாம் ரொம்ப நம்ம செய்தது மிக தவறு அப்படின்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து சுவாமியினுடைய ஆனந்த தாண்டவத்தை அவங்க பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த சபைகளுக்கும் சுவாமியினுடைய தாண்டவத்திற்கும் ஒரு நடனம், அதாவது இந்த சுவாமியினுடைய நடனத்திற்கு தாண்டவத்திற்கும் ஒரு கதை வந்து உண்டு. இதில் சேத்தனாரினுடைய கதையும் வந்து சொல்லப்படுகிறது. எப்படி வந்து அந்த திருவாதிரை களி எதனால் வந்தது அப்படிங்கிறதுக்கு சேத்தனாரினுடைய புராணம் தான். சேத்தனார் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தர். ஸோ ரொம்ப பரம ஏழை. அவர் வந்து என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாளுமே அவருடைய சாப்பாட்டுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு காலம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சிவனடியாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கி வந்து அந்த விறகு ரொம்ப ஈரம், அந்த விறகு வந்து எரியவே இல்லை. அப்புறம் சிவன் பெருமான் வந்து உலகத்திற்கு எப்படி பக்தி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக சிவபெருமான் வந்து சேத்தனார் வீட்டுக்கு சிவனடியாராக வருகிறார். ஸோ அவர் வந்து அந்த களியை அவர் செஞ்சு வச்சுருந்த அந்த களியை வந்து கொடுக்கிறார்.
அந்த களியை வந்து சிவபெருமான் உண்டு சாப்பிட்டு போகிறோம், இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையும் கூட எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றார். மறுநாள் காலையில் போய் அந்த கோவிலை திறக்கும் பொழுது அந்த அர்ச்சகா எல்லாருமே வந்து பார்த்து வியர்க்கிறா. ஏன்னா சுவாமியினுடைய சன்னதியில் ஃபுல்லாக களி வந்து அப்படியே தூவி போயிருக்கு. மன்னரிடத்தில் போய் சொல்கிறாங்க. மன்னர் தான் கனவில் சிவபெருமான் வந்து தான் களி உண்டதை எவ்வாறு உணர்த்தினார் அப்படிங்கிறத மன்னர் வந்து சேத்தனாருக்கு சொல்லி விடுறார். அப்புறம் சேத்தனாருக்கு வந்து அன்றைய நாளில் அந்த திருவிழாவுக்கு வந்து அவர் போகிறார், சிதம்பரத்துக்கு வந்து போகிறார். ஸோ சேத்தனாரை கண்டு சேத்தனாரை வந்து கூப்பிட்டு அவருக்கு மரியாதை எல்லாம் செய்தது இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று அப்படின்னு சொல்லிட்டு சேத்தனாரினுடைய கதை. இதனால தான் அன்றைய நாளில் நம்ம திருவாதிரை களியும் செய்கிறோம் அப்படிங்கிறதும் இந்த புராணத்தில் சொல்லப்படுகிற ஒன்று. ஸோ இந்த வருடம் இந்த ஜனவரி 13ஆம் தேதி, அதுவும் திங்கக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது. ரொம்ப திங்கக்கிழமைங்கிறதே சோமவாரம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் தான். ஸோ சிவபெருமானுக்கு உகந்த அந்த சோமவாரத்தில் முழுமதி, அதாவது சந்திரன் முழுசாக பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த ஆருத்ரா தரிசனத்தில் திருவாதிரை களியை செய்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சிவபெருமானை அன்றைய நாளில் வணங்கினால் நமக்கு செய்த பாபங்கள் எல்லாம் போகிறதோடு இல்லாமல் நம்ம கேட்ட வரங்களையும் அன்றைய நாளில் பெறலாம். சிதம்பரம் போய் அங்கே சிவபெருமானை வணங்கலாம். அதே போல் திருவாலங்காடு சென்று ரத்ன சபையில் அன்றைக்கி சிவனை வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக நம்ம குற்றாலம், அங்கே வந்து குற்றாலீஸ்வரர் கோயிலில் சென்று சித்திர சபை, அங்கே அவரை வணங்கலாம். திருநெல்வேலியில் இருக்கிறவங்க நெல்லையப்பர், மதுரையில் இருக்கிறவங்க சொக்கநாதர், இப்படி அந்தந்த இடத்துல இருக்கிறவர்கள் அந்த இடத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப அந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நாள். ஸோ மார்கழி மாதம் வந்து முடிந்து அடுத்தது உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்களுக்கு பகல் பொழுது வரக்கூடிய இந்த காலகட்டம் சிவபெருமானை வணங்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு, இந்த ஆருத்ரா தரிசனம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு சஷ்டி என்பது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மார்கழி மாதம் வந்து விநாயகர் பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த திருவாதிரையில் நம்ம சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது சைவர்களுக்கு மிகவும் ஒரு பெருமை. வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வந்து பெருமை. ஸோ மார்கழி மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டமானது எல்லாருமே தான் விரும்பியதை இறைவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு காலம். சூரிய பகவானினுடைய மாற்றம், உத்தராயண புண்ணிய காலமானது இந்த மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாளான இன்றைய முடிந்த நாளையிலிருந்து மகர சங்கராந்தியில் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். இத்தனை சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்து தனுசு ராசியில், அதாவது 2 கேந்திரம் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, ஆணி மூலம் எவ்வளோ விசேஷமோ அவ்வளவு விசேஷம் இந்த மார்கழி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் என்பது. ஸோ ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அந்த பௌர்ணமி ஆனி மூலமும் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ நம்ம வான சாஸ்திரத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த அஸ்ட்ரனாமிக்கல் இது கேலக்ஸி இதில் பார்க்குறச்சே இந்த நட்சத்திர கூட்டங்கள் எப்படி வந்து இந்த கேந்திரத்தில், ஸோ திருவாதிரை வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஸ்டார் திருவாதிரை அப்படிங்கிறது. அதே மாதிரி தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லலாம். ஸோ இந்த நட்சத்திர கூட்டங்களில் மூல நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாயிண்ட்டு. 2 ஜாயிண்ட் இருக்குன்னா அது ஒரு பவர்ஃபுல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லணும். சூரியன் வந்து இங்கே கேந்திரத்தில் தனுசு ராசியிலேயும், சந்திரன் வந்து நமக்கு மிதுனத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானை அன்றைய நாளில் நம்ம போய் பார்க்குறோம். அப்படிங்கிற போது நம்மளுடைய இந்த என்ன ஒரு நல்ல எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லா கெட்டதும் நம்மள்கிட்டருந்து போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே எடுத்துக்கிட்டு வரலாம் ஆலயத்திற்கு போகும் பொழுது. ஸோ திருவாதிரையில் இருக்கக்கூடிய விரதம் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன் உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய இந்த பெண்கள்.com நிகழ்ச்சி உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கும்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.